Hello students, welcome to BE Math Tamil channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூனிட் 2ல partial derivatives. Sum என்னன்னு பார்த்தீங்கன்னா if u is equal to log of tan x plus tan y plus tan z, then find sigma sin 2x into dou u by dou x. அதாவது நம்மளுக்கு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா சிக்மா sin 2x into dou u by dou xனா find that என்ன ஃபைண்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா sin 2x into dou u by dou x plus sin 2y into dou u by dou y plus sin 2z into dou u by dou z. அதாவது xக்கு பதிலாக y z இங்கே எத்தனை டேர்ம் இருக்குது பாருங்கள், எத்தனை வேரியபிள் இருக்குன்னு பாருங்கள், 3 வேரியபிள் இருக்குது. அப்போது சிக்மா போட்டு இதை மாதிரி கொடுத்தா அதே மாதிரி 3 வேரியபிள் வரணும்னு மீனிங். ஓகேவா? இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். u is equal to சேம் திங். சரி, நம்ம முதல்ல சம்ம எழுதிக்கலாம். log of tan x plus tan y plus tan z. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் d of log x is equal to 1 by x. log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x. அதே மாதிரி tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant squared x. இந்த ரெண்டு ஃபார்முலா தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ dou u by dou x is equal to log x பண்ணால் 1 by x. ஸோ 1 by tan x plus tan y plus tan z. இந்த whole thing you x ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ log x பண்ணால் 1 by x into with respect to x பண்ணுறேன். அப்போ y z 0 ஆகிடும். அதில் x வேரியபிளே இல்லை, ஆனால் அது கான்ஸ்டன்ட் 0. tan x பண்ணால் secant squared x அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு sin 2x into dou u by dou x. that is நமக்கு எல்லாம் தெரியும் sin 2 theta is equal to 2 sin theta cos theta. நான் இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுறேன். அப்போ sin 2x into இது ஆக்சுவலி என்ன மீனிங்னா sin 2x into 1 by tan x plus tan y plus tan z into secant squared x அப்படின்ட்டு மீனிங். ஸோ sin 2x into dou u by dou x is equal to sin 2 theta எப்படி எழுதலாம்னு சொன்னேன், 2 sin theta cos theta, sorry sin x into cos x into ஆல்ரெடி secant squared ஒன்று இருக்குல்ல, அதையும் நான் இங்கே எழுதிக்கிறேன். secant squared எப்படி எழுதலாம்னா 1 by cos squared x into ஆல்ரெடி 1 by tan x plus tan y plus tan z. அது அப்படியே தான் இருக்குது நமக்கு. sin 2x 2 sin x cos x எழுதியிருக்கேன். secant squared 1 by cos squared எழுதியிருக்கேன். ஸோ which is equal to ஒரு cos கேன்சல் ஆயிடுச்சுன்னா sin by cos இருக்கும். sin by cos tan x. ஸோ 2 tan x into 1 by tan x plus tan y plus tan z. இதுதான் நம்மளுக்கு வந்திருக்கு. இதுதான் sin 2x into dou u by dou x. ஸோ dou u by dou x என்ன வந்திருக்கு, 2 tan x into 1 by tan x plus tan y plus tan z அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு என்ன வந்தது, sin 2x into dou u by dou x is equal to 2 tan x into 1 by tan x plus tan y plus tan z வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு u இருக்குது. இதிலிருந்து dou u by dou y போடலாம். சேம் திங் அதே தான் வரும். log x பண்ணால் 1 by x, that is 1 by tan x plus tan y plus tan z into xயும் zயும் பண்ணால் 0, tan y பண்ணால் 1 by secant squared y. சேம் திங் sin 2y into dou u by dou y is equal to என்ன வரும் நம்மளுக்கு, அதே மாதிரி sin 2yன்னு எழுதணும்.
into 1 divided by tan x plus tan y plus tan z into 1 by இங்கேயும் தப்பாக எழுதிட்டேன் பாருங்க 1 by கிடையாது into வெறும் secant squared தான் வரும் tan y பண்ணால் secant squared y into secant squared y ஸோ இங்கே என்ன எழுதுவோம் as usual sin 2y வந்து 2 sin y into cos y into secant squared 1 by cos squared y ன்னு எழுதலாம் into 1 by tan x plus tan y plus tan z அதே தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ சேம் திங் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் dou u by dou z அதே மாதிரி log x பண்ணால் 1 by x ஸோ 1 by tan x plus tan y plus tan z into tan z பண்ணால் secant squared z ஸோ which is இப்போ என்ன பண்ண போகிறோம் sin 2z into dou u by dou z இது நீங்கள் 8 மார்க்ஸாக இருந்தால் இந்த மாதிரி ஒன்றா போட்டு போடலாம் இன்கேஸ் 2 மார்க்ஸாக இருந்ததுன்னா sin 2x into dou u by dou x போட்டோம்ல அதே மாதிரி சிமிலர்லின்னு போட்டுட்டு dou u by dou y dou u by dou zக்கும் எழுதிட்டு நீங்கள் ஆட் பண்ணி ஜஸ்ட் காமிச்சிடலாம் ஸோ which is equal to sin 2z into secant squared z into 1 by tan x plus tan y plus tan z so which is equal to 2 sin z into cos z into 1 by cos squared z into 1 by tan x plus tan y plus tan z இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்மா sin 2x into dou u by dou x அதாவது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோன்னுட்டு மீனிங் ஸோ which is equal to 2 tan x into 1 by tan x plus tan y plus tan z plus 2 tan y into 1 by tan x plus tan y plus tan z plus 2 tan z into 1 by same thing tan x plus tan y plus tan z இப்போ இதில் எல்லாத்தையும் பாருங்கள் டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால நம்ம நியூமரேட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம் that is 2 tan x plus 2 tan y plus 2 tan z divided by tan x plus tan y plus tan z இப்போ இது எல்லாத்துலேயும் பாருங்கள் 2 காமனாக இருக்குது அப்போ 2 வெளியில் எடுத்துட்டேன்னா tan x plus tan y plus tan z divided by tan x plus tan y plus tan z ன்னு வரும் ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு என்ன வரும் which is equal to 2 ஸோ therefore நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா therefore sigma sin 2x dou u by dou x equal to 2 இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் Thank you students.